ரோட்ல போகும்போது நைட் டைம்ல கண்ணு தெரியாது. ஏன்னா நெறைய இங்க ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேல நம்ம ஏத்திருவோம். அதனால நமக்கு லைட் தேவை. வானத்துல நமக்கு பெருசா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்ல. ஃப்ளைட் பறக்க போகுது, மேகங்கள் வரப்போகுது, அந்த மேகத்துக்குள்ளேயும் பூந்து ஃப்ளைட் பறக்க போகுது. அவ்வளவுதான். அந்த கரெக்ட்டான அந்த ரூட்ட மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். அப்புறம் ஏன் நம்ம நைட் டைம்ல பார்க்கும்போது இந்த ஃப்ளைட்ஸ்க்கெல்லாம் லைட் எரியுது? அதாவது 99% ஆக்சிடென்ட்ஸ்க்கு வாய்ப்பு இல்ல. ஆனா 1% அந்த 1% தடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஃப்ளைட்ஸ் எல்லாம் லைட்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ அந்த ரெக்கையோட எண்ட்ல 2 லைட் இருக்கும். ஒரு சைடு லெஃப்ட் சைடு ரெட் லைட்டும், ரைட் சைடு கிரீன் லைட்டும் இருக்கும். சோ இந்த லைட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்டோட பொசிஷனை மீன் பண்றதுக்காக. அதாவது இப்போ இந்த சைடு ரெட்டோ இந்த சைடு கிரீனும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபிளைட் முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுவே ஆப்போசிட் சைடுல கிரீனோ இந்த பக்கமும் ரெட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபிளைட் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபிளைட் இன்னொரு ஃபிளைட் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க, அப்படியே நகர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கார்னர்ஸ்லயும் இருக்கும். பின்னாடி அந்த டெயில்ல ஒரு லைட் இருக்கும், இந்த ரெக்கையோட எண்ட்ல லைட்ஸ் இருக்கும், அதே மாதிரி முன்னாடி ஒரு சின்ன லைட் இருக்கும். இந்த லைட்ஸ் எல்லாம் எதுக்காகனா அந்த ஏர்கிராஃப்டோட சைஸை கூட மென்ஷன் பண்ணலாம் சில டைம். இன்னொரு லைட் டாக்ஸி லைட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த லைட்டை போடுறது மூலமா முன்னாடி என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்தை இந்த பைலட்ஸ்னால பார்க்க முடியும். விமானத்தோட அந்த ரெக்கை இருக்கு பாத்தீங்களா, ரெக்கையில ஜெட் இருக்கும்ல, அந்த ஜெட்டை ஃபோக்கஸ் பண்ற மாதிரியும் சில லைட்ஸ் வந்து பைலட்ஸால ஆன் பண்ண முடியும். அதை ஆன் பண்ணாங்கன்னா ஜெட் கரெக்டா இயங்குதா இல்லையா அப்படின்ற விஷயத்தை அவங்க அந்த லைட் மூலமா பாத்துக்கலாம்.